தேமுதிக வேட்பாளர் தனபாண்டியனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில போய் அவங்க கூட்டணிக்காக நாராயணசாமிக்கு பேச போயிருக்காரு. அங்க போய் என்ன சொல்றாரு, நாராயணசாமி முதலமைச்சராக வந்த பிறகு பாண்டிச்சேரியில ரவுடிசத்தையே முற்றிலுமாக அழிச்சுட்டாராம். ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சி நடந்த பொழுது இந்த மதுரையை நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கங்க. ரவுடி கலாச்சாரத்தை உருவாக்கியதே திமுக தான் தமிழ்நாட்டுல அப்படிங்கறதுல இன்னைக்கு யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இன்னைக்கு மதுரையில மக்கள் நிம்மதியா இருக்காங்களா? அங்க திமுக ஆட்சி இல்ல, அதான் உண்மை. எங்க பார்த்தாலும் ரவுடிசம். வாக்கிங் ஒருத்தர் நிம்மதியா போக முடியாது. யாரை எப்ப வெட்டுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு ரவுடி கலாச்சாரத்தை உருவாக்கிய திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் இன்னைக்கு அங்க போய் நெல்லித்தோப்புல சர்டிபிகேட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. முதல்ல உங்க ஆட்சியில இங்க ரவுடி கலாச்சாரம் இல்லாத ஒரு நாட்கள் இருக்கா அப்படின்னு சிந்திச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஆளுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி திமுக வேட்பாளராக இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பவர் யார் அப்படிங்கிறது மக்களாகி உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பதான் சமீப காலத்துல பிஜேபியில இருந்து போய் திமுக சேர்ந்திருக்காரு ஒருத்தர். அவருக்கு தான் திமுக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 60 வருஷ கட்சி என்று சொல்லக்கூடிய திமுக ஒரு வேட்பாளரை நிறுத்த கூட ஒரு தகுதி இல்லாத கட்சியாக இன்னைக்கு திமுக மாறி இருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு சான்று இருக்க முடியாது. ஏன் திமுக ஆளே இல்லையா? பிஜேபியில இருந்து வந்த ஒருத்தரை தான் வேட்பாளரை அறிவிக்கக்கூடிய நிலைமையிலே இன்னைக்கு திமுக இருக்கு அப்படிங்கறத நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும். திமுகவும் ஸ்டாலினும் அதை விட்டுட்டு இவர் தலைமையில ஏதோ பல்லாயிரம் பேர் போய் சேர்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் போய் டிராமா நடத்திக்கிட்டு வர்றாரு ஸ்டாலின் அவர்கள். அவர் தலைமையில பல கட்சியில இருந்து இணைஞ்சிட்டாங்கன்ட்டு. உங்க கட்சியிலேயே வேட்பாளர் நிறுத்தத்துக்கு தகுதி இல்லாதனாலதான் பிஜேபியில இருந்து ஒருத்தர் வந்தவரை இன்னைக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதை திமுகவை சேர்ந்தவர்களே இன்னைக்கு ஏற்றுக்கூடக்கூடிய மனநிலையில இல்ல. நிச்சயமாக அந்த வேட்பாளருக்கு திமுகவை சேர்ந்தவர்களே இன்னைக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதை நான் திருப்பரங்குன்றத்துல உறுதியாக அறிந்ததின் விளைவாக தான் இதை பேசுறேன். அதனால அடுத்த ஆளை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். எல்லா இடத்துலயுமே நீங்க காசு கொடுத்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, எங்க முன்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்க. எல்லாம் தானாக வந்து கேப்டனையும் தேமுதிகவையும் ஆதரித்து இந்த கட்சியில இணைய இன்னைக்கு பல பேர் திமுக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இணைய இன்னைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை அத்தனை பேரையும் நான் தலை வணங்கி வரவேற்கிறேன். இனி வருங்காலம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இடைவெளி. அந்த இடைவெளியை நிரப்ப போவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த மதுரை மண்ணின் சொந்தக்காரர் கேப்டன் தலைமையிலான இளைஞர்களுடைய ஆட்சி தான். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி உறுதியாக வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நமது வெற்றி வேட்பாளர் தனபாண்டியன் அவர்களுக்கு முரசு 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 சின்னத்தில் வாய்ப்பு தந்து வெற்றியை தாருங்கள். வாக்கு பெட்டியில 2வது நம்பர் பட்டன், அந்த 2ஆம் நம்பர் பட்டனுக்கு வாக்களித்து முரசு வென்றது என்ற சரித்திரத்தை திருப்பரங்குன்றத்தில் கொடுத்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க இங்க வந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முரசு வென்றது என்ற சரித்திரத்தை நீங்களும் நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நின்று தமிழகம் முன்னேற உங்கள் வாக்குகளை ஓட்டுக்கு காசு கொடுப்பவர்களை புறம் தள்ளி நியாயமான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.